ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு புவனா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடிகள்லாம் தாங்க. ஆமாங்க, ஒரு சின்ன மினி கார்டன் டூர் வாங்க பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் இருக்கிற குண்டுமல்லி பூச்செடி தானுங்க. இதில் வந்துட்டு டெய்லி 6 முழம் 7 முழம் பூ பூக்குங்க. இதைத்தான் நான் வீடியோவுக்காக வச்சுக்குவேனுங்க. பின்ன இதில் பூ அதிகமாக பூக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, முழம் 10 ரூபாயின்னு சொல்லி விற்றுருவாங்க. இல்லைன்னா டம்ளர் 10 ரூபாயின்னு கொடுத்துருவாங்க. ஆமாங்க, பாருங்கள் எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக நல்லா விலையேன்னு பெருசு பெருசாக இருக்குதுங்க காம்பு. இது பூத்து முடிஞ்சு கடைசி ஆகும்போது இதோட காம்பு குட்டி குட்டியாக மாறிடுங்க. பூ குண்டு குண்டாக இருக்கும், ஆனால் காம்பு இது பறிக்கும் போது அது விரிஞ்சிருக்கிற இதழ் அந்த பச்சை கலர் ஒரு இது பாருங்கள், நான் தெரியும் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது சில பேர் அந்த காம்போடவே கட்டுவாங்க. அது நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. இப்போ கீரை பார்த்தீங்கன்னா புதினா கீரைங்க, நல்லா மணமாக இருக்குங்க. ஒரு இலையொன்று கையில் பிடுங்கி மோந்து பார்க்கும்போது அவ்வளோ மணமாக இருக்குங்க. சும்மா இது மேலே தண்ணி ஊற்றும் போதே நல்லா மணமாக இருக்குங்க. பிரியாணிக்கு போடலாம், பின்ன சட்னி அரைக்கும் போது போடலாங்க. தனியாக புதினா சாப்பாடு, புதினா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிக்கு கூட ஒவ்வொரு பீஸ் போடுவாங்க. இது போடும்போது நல்லா மணமாக இருக்கும். கோடை காலத்தில் தண்ணி குடிக்கும்போது தண்ணிக்குள்ளே இதோட கொழுந்தை போட்டு வச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்க. அதே மாதிரி ஜூஸ் குடிக்கும் போதும் குடிப்பாங்க. இது வந்து நந்தியாவட்ட பூச்செடிங்க. நந்தியாவட்ட பூ வந்து கண்ணில் ஏதாவது தூசி இது விழுந்தால் கண்ணுக்கும் புழிஞ்சு ஊற்றுவாங்க, சாமிக்கும் வைப்பாங்க. சாமிக்கு ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. கண்ணில் இருக்கிற தூசியெல்லாம் வந்துடுங்க. இதுவும் சாமிக்கு உயர்ந்த பூங்க. இது வந்துட்டு பருத்தி பூன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா ஒயிட்டாக நல்லா இருக்குது, நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க. பருத்தி வெடிச்சிருக்கிற மாதிரியே இந்த பூ அப்படியே ஒயிட்டாக நல்லா வெடிச்சிருக்குங்க. பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஒத்த நந்தியாவட்ட பூவும் இருக்குதுங்க, அதே மாதிரி ரெட்டை நந்தியாவட்ட பூவும் இருக்குதுங்க. இது வேப்பங்கொழுந்துங்க. சாமிக்கு பிடுங்கி அப்பப்போ கொழுந்து வந்து வச்சு சாமி கும்பிடுவோமுங்க. அதே மாதிரி இது வந்து வெள்ளை அருகுங்க. வெள்ளை அருகு பூ பூத்துருக்குது வருங்க, குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க. இந்த பூவை பிடுங்கி வந்து தண்ணியில் போட்டு குடிப்பாங்க. அது இல்லாமல் இதோட இலைய பல்லு வலிக்கும் போது வெள்ளை அருகை வந்து பல்லு மேலே வச்சுக்குவாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே கசக்கி பல்லு மேலே வச்சா அந்த பல்லு வலி நின்றுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கத்திரிப்பூ செடிங்க. அதாவது பாருங்கள், கத்திரிக்காய் 4-5 எண்ணெய் காய்ச்சிருந்தது. அப்பளையாக தான் நான் பறிச்சிட்டேன். 5 கத்திரிக்காய் இருந்ததுங்க, பறிச்சிட்டேனுங்க. இது வெள்ளை கலர் கத்திரிக்காய் செடிங்க, நீல கலரும் இருக்குதுங்க. பின்ன இது மிளகா செடிங்க, பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்குங்க. வீட்டுக்களவாக நாங்கள் கத்திரி, பச்சை மிளகாய், பீக்கங்காய், அவரைக்காயின்னு எங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்குவோங்க. பின்ன இது வந்துட்டு வாடாமல்லி செடிங்க. வாடவே வாடாதுங்க, காஞ்சி வேணாலும் போகுமே தவிர இந்த பூ வந்து வாடவே செய்யாதுங்க. அதனால தான் இதுக்கு வாடாமல்லின்னு பேருங்க. நல்லா எவ்வளோ அழகாக ப்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்க இந்த பூவு. இது பிடுங்கி சாமிக்கு வச்சுக்குவோங்க. தலையிலலாம் வைக்க மாட்டோம், சாமிக்கு தான் வைப்பாங்க. சாமி ஃபோட்டோவுக்கு வச்சுக்குவோம், பின்ன பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு கொடுத்துருவோம், இல்லைன்னா மாலை கட்டி சாமிக்கு கொடுத்துருவோங்க. இது வந்துட்டு திண்ணீர் பத்தினி செடிங்க. இதில் பூ பூத்துருக்கு பாருங்க. இதில் விதையெல்லாம் வருங்க. இந்த விதையே முளைச்சி பக்கத்துலேயே செடி வளர்ந்துக்குங்க. இதோட கொழுந்தை பிடுங்கிங்க குழந்தைகளுக்கெல்லாம் நலங்கு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா மணமாக இருக்குங்க இந்த திண்ணீர் பத்தினி செடிங்கிறது. இதுவும் சாமிக்கு மாலை கட்டி போடுவாங்க. ஒவ்வொரு கொழுந்து பிடுங்கி சாமிக்கு வைப்பாங்க. இது என்ன செடின்னு தெரியலைங்க, தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள். பாரு, நான் கையில் பிடுங்கி இருக்கிற மாதிரிங்க. அப்புறம் இது வந்து கருகாப்பில்லைங்க. நல்லா தளத்தளன்னு இருக்குதுங்க, நல்லா கொழுந்து. அடிக்கடி பிடுங்கி மளிகை கடைக்கு கொடுத்துருவோங்க. இது தக்காளி செடிங்க. கருகாப்பில் வந்து அப்பப்போ ஒடிச்சு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளுக்கு கொடுத்துருவோங்க. மறுபடியும் அது தளைஞ்சு வந்துடுமுங்க. இது வந்துட்டுங்க சந்தன ரோஸ், சந்தன கலர்லேயே இருக்குங்க. இந்த பூச்செடி வந்துட்டு நல்லா பெரிய ஆலமரம் மாதிரி பூ பூக்குங்க. அவ்வளவு நிறைய பூ இருக்குங்க. ஒரு செடியே அவ்வளவு பூ, 200 பூ 300 பூ பூக்குங்க இந்த ஒரு செடியில் மட்டும். பாருங்கள், இப்போ காட்டுறதுனால லாங்காக காட்டுறேன். இப்போ வந்து வெட்டி விட்டு தளைஞ்சு இவ்வளோ பூ பூத்துருக்குதுங்க. எப்படி இதில் ஒரு 50-60 பூக்கு மேலே இருக்குங்க. மழை காலமாச்சுன்னா அவ்வளவு நிறைய பூங்க. அதாவது பூவே வெயிட்டு தாங்காமல் அந்த செடியை கீழே இழுத்துட்டு வருங்க. அவ்வளோ பூ பூத்துருக்குங்க. எனக்கு வந்துட்டு
சின்ன வயசில் இந்த பூ தாங்க ஸ்கூலுக்கு போகையில் ஒவ்வொரு பூவாக பறித்து ரெட்டை ஜடைக்கு 2 பூ வச்சுட்டு போவாங்க. சில டைம் இந்த ஜடைக்கு 2 அந்த ஜடைக்கு 2 4 வச்சுட்டு போவாங்க. பாருங்கள் திண்ணீர் பத்தினி செடி எவ்வளோ அழகாக கொழுந்தாக இருக்குதுன்னு பாருங்க. செம்ம மனம்ங்க. அந்த காலத்துலலாம் 90s கிட்ஸ் இந்த திண்ணூர் பத்தினியை பிடுங்கி தலையில் வச்சுட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி செம்பருத்தி பூவை பிடுங்கி தலையில் வச்சுட்டு போவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க, காலங்கள் மாறிடுச்சு. இது வந்து திண்ணூர் பத்தினியோட விதைங்க. பாருங்கள் இப்படி காஞ்சதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா இந்த மாதிரி குட்டியாக கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் விதைங்க. இதையே வந்து நம்ம மண்ணில் போட்டு மூடி விட்டு தண்ணி ஊற்றுறோம்னா வளர்ந்துருங்க. இதே மாதிரி செடி வருங்க. பின்ன சுக்குட்டி செடியும் வச்சுருக்கிறோங்க. அதுவே மழை காலத்தில் வீட்டை சுற்றி நிறைய சுக்குட்டி செடி வளருங்க. சுக்குட்டி காயும் பொறிச்சு யூஸ் பண்ணிக்குவோம், சுக்குட்டி கீரையும் பொறிச்சு யூஸ் பண்ணிக்குவோங்க. இதையே மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருகாப்பிள் செடி நிறைய இருக்குதுங்க இஷ்டம் போல். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து கருகாப்பிள் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா மருகுங்க. அதாவது மாலை கட்டும்போது வைப்பாங்களேங்க அந்த மருகு செடி. இது இருந்தால் பாம்பு வந்துடும்னு சொல்லுவாங்க. மருகு பயங்கர மணமாக இருக்குங்க, மறிக்கொழுந்துங்க அதுக்கு பேர். பின்ன இது வந்துட்டுங்க வெத்தலை கொடிங்க. பார்த்திங்களா வெத்தலை, கற்பூர வெத்தலைங்க இது. இந்த வெத்தலை வந்து நம்ம வாயில் போட்டு சாப்பிடுவாங்கள்ல பெரியவங்க, அது மாதிரி யூஸ் பண்ணலாம், கோயிலுக்கும் யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு வேண்டியே வச்சுட்ருக்குறோங்க. ஒரு ஏதாவது மருந்துக்கு வேணும்னாலும் வெத்தலை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இது வந்துங்க துளசி செடிங்க, நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதுவும் கோயிலுக்கு மாலை கட்டுறதுக்காகுங்க. மெயினாக நாங்கள் கோயிலுக்கே தான் அதிகமாக வச்சுருப்போங்க. இது பார்த்துட்டிங்கன்னா மருதாணி செடிங்க. ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் மருதாணி வச்சு வீடியோ எடுங்க, பாத கொலுசு பாட்டு பாடி வரும் சாங்குக்கு எடுங்கன்னு சொல்லி. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேனுங்க. எங்கள் வீட்டு மருதாணி செடி இருக்குது, ஆனால் எனக்கு செவக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. பின்ன இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தெச்சிப்பூ செடி. தெச்சிப்பூ பார்த்திங்கன்னா அழகாக பந்து அவ்வளோ அழகாக ரெட் கலரில் பூ பூத்துருக்குதுங்க. நிறைய பூ இருக்குதுங்க. சில டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ இருக்குது தெச்சி பூவு. இதில் வந்துட்டு குட்டி குட்டி குருவி இருக்குதுங்க. அது வந்து உட்காந்து அதோட தேனெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு போகுங்க. அந்த கிளியோட மூக்கு அழகாக குட்டியாக வளைஞ்சிருக்குங்க. குட்டியாக இருக்குது குருவி, அதோட மூக்கு அழகாக வளைஞ்சிருக்குங்க. தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தேன் சிட்டு இந்த செடியில் நிறைய இருக்குதுங்க. பக்கத்துலேயே செம்பருத்தி பூச்செடி இருக்குதுங்க, அதுலேயும் வந்து தேன் எடுத்துகிட்டு போகும். நான் இந்த வீடியோவில் செம்பருத்தி பூச்செடியை காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுக்குட்டிக்காய் பழம். சுக்குட்டி பழம் இங்கே நிற்கிறது எங்களோட காரு தானுங்க, டாட்டா இண்டிகோ டீசல் வண்டிங்க. பின்ன கனகாம்பர பூச்செடி தான் இங்கே நிறையா இருக்குதுங்க. எங்கள் அம்மாவுக்கு கனகாம்பரம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போல்லாம் அதிகமாக வைக்கிறது இல்லைங்க. நான் திட்டிகிட்டே இருப்பேன், என்னம்மா ரொம்ப பழைய காலத்து ஆள் மாதிரி கனகாம்பர பூ வைக்கிறேன், இப்போல்லாம் யாருமா கனகாம்பர பூ வைக்கிறான்னு சொல்லி சத்தம் போட்டே இருப்பேன். அதனால தான் இப்போல்லாம் பொறிக்காம விட்டுருக்குறாங்க. பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்குது. இப்போ வந்துட்டு இன்னொரு காரணம் என்னென்னா மல்லிகைப்பூ நிறைய பூக்கிறனால, மல்லிகைப்பூ வச்சுட்டு இருக்கிறனால இப்போ கனகாம்பரத்தை பொறிக்காமல் விட்டுருக்குறாங்க. அதனால் பூ நிறைய இருக்குதுங்க. பாருங்கள் செண்டு செண்டாக இருக்குது. நானே அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த கனகாம்பர பூ தாங்க இந்த ஜடைக்கு அந்த ஜடைக்கு வச்சுக்குவேன். இழுத்து இழுத்து பார்ப்பேன், கண்ணாடியில் தெரியுதா சொல்லிங்க. இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடிங்க. பாருங்கள் இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா இது பார்த்த மாதிரி காய்க்குன்னு சொல்லுவாங்க. நல்லா காரமாக இருக்குங்க. திருடிட்டு வந்து வச்சதுங்க, அதனால தாங்க இதுக்கு இவ்வளவு இதாக பூக்குது. இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் இன்னும் அடிக்கடி பூ பூத்துட்டே தான் இருக்குதுங்க. இதோட பூ பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சீக்கிரமாக வாடி போகாதுங்க, கல்வளையில் இருந்து வர்ற பூவுங்க இது. அதோட இலை இது தாங்க பாருங்கள், பார்க்குறக்கு ஒரு மலம்பில் மாதிரியே இருக்குதுங்க. நல்லா நீட்டமாக இருக்குது. வீட்டை சுற்றியுமே அங்கங்கே கனகாம்பர பூச்செடி, கருகாப்பில். இது பார்த்திங்கன்னா கத்தாழைங்க. மருத்துவ குணம் உள்ளது நிறையாங்க. கத்தாழை ஜூஸ் போடுவாங்க, ஃபேஷியல் பண்ணுவாங்க. பின்ன வந்துட்டு கத்தாழை சாப்பிடுவாங்க. பெண்கள் வந்து நிறைய நோய்களுக்காக கத்தாழையை டெய்லி காலையில் சர்க்கரையெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. பின்ன பார்த்திங்கன்னா செங்கருகாப்பிள்னு சொல்லுவாங்க, செங்காம்பு கருகாப்பிள் அது இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கல்வாழைங்க, குரோட்டன் செடின்னு சொல்லுவாங்க. நல்லா அழகாக இருக்குதுங்க, அழகுக்காக வச்சுருக்குறோங்க. ரெட் கலரில் இருக்குதுங்க. நல்லா மழை பெஞ்சதுன்னா நல்லா தளன்னு வருங்க. இது வீட்டு முன்னாடி வச்சுருந்தேங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. நம்ம ஏதாவது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுப்பேங்க.
இது பார்த்திங்கன்னா பெரண்டி செடிங்க. பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குதுன்னு, நிறைய இருக்குதுங்க. பெரண்டி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பெரண்டி சட்னி சாப்பிட்டா நல்லா பசி எடுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாரத்தில் 2 டைம் சட்னி அரைச்சி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பெரண்டி எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்குதுங்க. நாங்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுப்போமுங்க. வேணுங்கிறவங்க எங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க. கிராமத்துல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவுற மனப்பக்குவம் நிறையாவே இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா மிளகாப்பூன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி பூ மாதிரியே கலராக இருக்குதுங்க. மிளகா மாதிரி பார்த்திங்கன்னா நீட்டிகிட்டு இருக்குதுங்க. அதனால தான் மிளகாப்பூன்னு சொல்லுவாங்க. பழுத்த மிளகாய் இப்படித்தானே இருக்குது, இதே கலரில் தானே இருக்கும். அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். இது இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நல்லா விரியாதுங்க. இப்படித்தான் இருக்குங்க மிளகா பூச்செடி. இது அழகாக மாலை கட்டி சாமிக்கு போடுவோங்க. அவ்வளோ அழகாக சாமிக்கு நெக்லஸ் போட்ட மாதிரியே இருக்குங்க. இது ஒரு நாளைக்கு இந்த பூ கட்டி காமிக்கிறவங்களுக்கு இதோட காம்பை மட்டும் கோர்த்து லைனாக அழகாக நெக்லஸ் மாதிரி இருக்குதுங்க. சாமிக்கு போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பின்ன அரளிப்பூ செடியும் இருக்குதுங்க. லாஸ்ட்டில் பாருங்கள், அந்த நேர் விறகெல்லாம் போட்டு வச்சுக்கிறனால அங்கே போகிறதுக்கு என்னால் முடியல, சிரமமாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு காட்டுறேன். ரெட் கலர் பூ தெரியுதுங்களா? ரெட் இல்லைங்க, அது ரோஸு. செம்மையாக இருக்குதுங்க, திக்கு ரோஸு. பின்ன இது வந்து பாச்சாங்கோலுங்க. சளி இருமல் வந்தால் இதை வந்துட்டு நானெல்லாம் வச்சுருக்குறேங்க. நாங்கள்லாம் 90s கிட்ஸுங்க. இதை உடச்சி இதிலிருந்து ஒரு பால் வருங்க. அந்த பால் எடுத்து கழுத்துக்கும் பொடனிக்கும் வைப்பாங்க. அது என்னமோ அந்த காலத்து வைத்திய முறைங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், பூவெல்லாம் நம்ம பொறிச்சிட்டு வந்தாச்சு. இப்படி காம்போடு தான் பொறிச்சிட்டு வருவாங்க. அது என்ன ரீசன் தெரியல, எங்கள் அம்மா தான் அப்படி பொறிக்க சொல்லுவாங்க. அதேமாரி நானும் பொறிச்சிட்டேன். பின்ன பூ கட்டுற வீடியோ உங்களுக்கு போடுறேனுங்க. எனக்கு பூ கட்டுறதுக்கு அவ்வளோக்கா வராதுங்க, அம்மா தான் கட்டுவாங்க. நான் கட்டுன்னா அருந்து கீழே விழுந்துருங்க. அதனால் அம்மா தான் எப்போவுமே எனக்கு கட்டி கொடுப்பாங்க. எவ்வளோ அழகாக சுற்றி உருட்டி கட்டுறாங்கன்னு பாருங்கள். நல்லா நெருக்கலாக இருக்கும். அவங்க எனக்கு 1 முழமாக கொடுக்குற பூவு என் தலைக்கு வந்ததுக்கப்புறம் 2 முழமாக மாறிடுங்க. சீக்கிரமாக அது தளர்ந்து வந்துடுங்க. உனக்கு மட்டும் எப்படி பூ இந்த மாதிரி? இன்றைக்கி நான் எங்கள் வீட்டோட முழு கார்டனையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குதான்னு மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்னென்ன பூச்செடியெல்லாம் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். எங்கள் வீடு எப்படி இருக்குது, பூச்செடிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு புவனா. நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், லைவு அண்டு லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக். உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குது, எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிராமத்து பொண்ணு புவனாவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ப்ளீஸ். அம்மா மல்லிகைப்பூ எப்படி கட்டிக்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.